கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 1 தேதி வெள்ளிக்கிழமை இஸ்ராயல் மக்கள் சமய பெருவிழாக்களை நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டு நினைவு கூறுகிறார். அதற்காக 23வது அதிகாரத்திலே 5 பெருவிழாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பாஸ்கா விழாவும் புளிப்பற்ற அப்ப விழாவும். பாஸ்கா விழா இஸ்ராயல் மக்கள் விடுதலை பயன் 12வது அதிகாரத்திலே தாங்கள் விடுதலை பெற்ற போது தாங்கள் கூடுத அந்த பாஸ்கா படியை நினைவு கூர்ந்து அவர்கள் அதை நினைவாக எப்பொழுதும் அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது பிள்ளைகள் கேட்கும்போது எப்படி கடவுள் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இரண்டாவதாக அறுவடை பெருவிழா. தாங்கள் செய்த அறுவடையின் முதற் காணிக்கைகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக அவர்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதை புதிய ஏற்பாட்டிலே நாம் பெந்தகோஸ்து பெருவிழா ஆத்தும அறுவடை குறிக்கிறது. அந்த அறுவடை பெருவிழாவில் அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு அறுவடை ஆண்டுகள் மன்றாடுகள் என்று சொல்லப்பட்டு கண்களை ஏறெடுத்து பாருங்கள், கை முக்கி இருக்கிறது. விதைப்பவரும் அறுவடை செய்பவரும் ஒருமிக்க ஆசீர்வாதத்தை பெறுவார். யோவான் 4வது அதிகாரத்தில் சொன்னது போல புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி கொண்டு பெந்தகோஸ்து நாளுக்கு பின் ஆத்தும ஆதாயத்தை பற்றி நாம் அதை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக இஸ்ராயல் மக்கள் கடைபிடிப்பதற்கு பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். அவர்கள் அந்த நாளில் எந்தவித வேலையும் செய்யக்கூடாது, மாறாக நோன்பிருந்து அவர்கள் பலி ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு தன்னை காணிக்கையாக்க வேண்டும். இதை புதிய நம்முடைய வாழ்விலே பாவ சங்கீதத்தோடு நாம் ஒப்பிடலாம். ஏனென்றால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து ஜீவனா நாம் மனம் திரும்பி நாம் மன்னிப்பு கேட்டு அருட்சாதனத்தின் வழியாக தேவனோடும் மனிதரோடும் உறவு கொள்வதற்கு அது ஏதுவாக அமைகிறது. நான்காவதாக கூடார பெருவிழா. இஸ்ராயல் மக்கள் கூடாரங்களை அடித்து அவர்கள் தங்கியதனுடைய நினைவாக இந்த கூடாரம் நினைவு கூட்டது. இந்த கூடாரம் தேவனுடைய கூடாரமாய் நாம் இருக்கிற 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், அது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாயத்திலே நாம் அனைவரும் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய கரத்திலே நிறைவு செய்து ஆசீர்வாதத்தை பெற நாம் இந்த நாளிலே வழிநடத்தப்படுகிறோம். இவ்வாறு பாஸ்கா விழா, அறுவடை விழா, பாவ கழுவாய் விழா, கூடார விழா, மேலும் ஓய்வு நாள் அனுசரிப்பு அதையும் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறார்கள். சபத் டே, 7ஆம் நாள் ஓய்வெடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை நாம் ஆண்டவருடைய உயிர்த்தி நாளாக நாம் நினைவு கூர்ந்து ஞாயிற்றுக்கிழமையிலும் கடந்த நாட்களிலும் உலகூசைக்கான திருச்சுவி கட்டளை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இறைவனுக்கு அது நாளை அர்ப்பணிக்க அழைக்கப்படுது. இப்படியாக இந்த விழாக்கள் எல்லாம் ஆண்டவர் மீட்பின் திட்டத்தில் என்ன செய்தாரோ அது அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து அது எல்லாம் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே இறைவாக்குகளை திருச்சட்டத்தை அழிக்க நினைக்க வேண்டாம். மத்திய 5:17 நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற பாஸ்கா பலியாகும், அறுவடை பெருவிழாவாகும், பாவ மன்னிப்பு விழாவாகவும், கூடார பெருவிழாவும், ஓய்வு நாள் விழாவாக நாம் கடைபிடித்து ஆண்டவரோடு ஐக்கியம் பெற நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நல்ல தகப்பனை, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை உடைய தெய்வீக கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வாழ்வு தந்தைகளை வழிநடத்தும் பரிசுத்தமாகும் இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆமென்.